வந்திருக்கேன். நான் இந்த அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது நான் வந்தேன். நேற்று ஊழியக்காரர் பிரதர் ஃபோன் பண்ணார். எனக்கு 5 மந்த்தாக 2 காலம் எனக்கு நடக்க முடியல. ரொம்ப ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. எனக்கு 3rd டைம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. 4 இயர்ஸ் ஆகுது. நான் எந்த டேப்லெட் இல்லாத உயிர் வாழ்றேன். என் தேவனை நம்பி தான். விசுவாசின் பேர் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும்னு. ஒரு மாதத்துக்கே 15,000 ரூபாய் டேப்லெட்டு, 2,700 செக்கப்பு. 4 வருஷமாக எந்த ஒரு தைலமோ எதுவுமே இல்லை. இப்போ கூட எனக்கு ஒரு வாரமாக பயங்கர சளி, வாமிட்டு, வீட்டில் படுத்துட்டு இருக்கேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பசுத்த ஆலயத்தில் ஒரே ஆற்று ரொம்ப வலி எடுத்துச்சு. வாமிட்டு ஒன்றுமே வாமிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். சப்பா டைம் பார்த்துட்டே தான் மணி ஆகனாலும் பரவாயில்ல, 4 மணிக்கெல்லாம் நான் இந்த இடத்துல ஆஜராயிட்டேன். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு அந்த ஹார்ட் வலியே எதுவுமே இல்லாத காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, நான் நினச்சி கூட பார்க்க முடியல. என் சகோதரி சொன்னாங்க, மாமான்னு இல்லைம்மா என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட. பிரதர் சொன்னார், நான் 21 days ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். என்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அது போல் என் தேவன் அவரோட வார்த்தையை கேட்டு கர்த்தர் கிருபையா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். நீங்கள் யாவரும் என் குடும்பத்துக்கு, யாக்கோபு போவாஸ் எங்கள் 2 மகன் இந்த ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வராதிருக்க, நீங்கள் யாவரும் அந்த குடும்பத்துக்காக, டேனியா குளோரின்ற வாலிபங்களுக்காக, என் குடும்பத்தில் 6 பேர பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாருக்காக ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் தான் வேறு எதையுமே நான் கேட்கல. ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் வரல. நீங்கள் யாவரும் நகோமின்னு மறக்காத அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்குமா? தாழ்மையுமே இது சிறுசாட்சி.